குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் கோச் ரவிசுந்தரன் பேசுறேன் நான் அகைன். இப்போ 20வது தடவையா வெற்றிகரமா நம்ம அகைன் இந்த ரூம்ல மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கம்யூனிட்டி டே பை டே என்ன அப்படின்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ரெஸ்பான்சஸ் உண்மையிலே எப்படி சொல்றதுங்க, ரொம்ப எமோஷனலாகவும் ஃபீலிங் அதிகமாகவும் ஆகிற மாதிரி என்ன அப்படின்னா இருக்கு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா இதுல இருந்து பேசக்கூடிய பீப்புளோட அனுபவங்கள், இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது, அதுக்கப்புறம் அதை கேட்டு பீப்புளுக்கு அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இது ரொம்ப லேட்டா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா இருக்கு. இது இந்த 1 hour இந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. நான் என்ன ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க ரொம்ப க்ளோஸா என்ன அப்படின்னா இங்க என்ன கான்வர்சேஷன் நடக்குதோ அதை க்ளோஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நோட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன் வே டிராஃபிக் கிடையாது. ஒரு இங்க இருக்கக்கூடிய பீப்புளும் நானும் என்ன அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கான்வர்சேஷன்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் 22 வருஷமா என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் மிங்கிள் பண்ணி நம்ம பேசும்போது நீங்க நிறைய லேர்ன் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லர்னிங் சிஸ்டம், இந்த ரூம், இந்த கம்யூனிட்டி இது ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் மாதிரி என்ன அப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்கு. சரியா? நான் உங்களை எல்லாரையுமே அகைன் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப நம்ம நேத்து நேத்து முந்தா நாள் பேசினவங்க, அதுலயும் இந்த ஆஷா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா மனுஷங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் எல்லாருக்குமே கடந்து போகும்போது சில பேருக்கு ஒரு ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஆயிடுது. அது அவங்க அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இல்லாததுனால ஒரு இக்னோரன்ஸ்ல ஒரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் எப்படி பண்ணணுங்கிறதையும் ஏன் பண்ணணுங்கிறதையும் எப்ப பண்ணணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க போய் ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு பூச்சி போய் ஒரு வெப்ல போய் மாட்டுற மாதிரி, எப்படி ஒரு மீன் ஒரு தூண்டில்ல போய் மாட்டிக்கிற மாதிரி இவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. லக்கிலி அவங்களே அவங்க பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, என்ன ஐடியா கிடைச்சது, அதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, அப்படி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அவங்க எப்படி க்ரோ ஆயிருக்காங்க, அவங்க ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியில வந்திருக்காங்க. குடும்பமா ஒரு ஆள் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணி வெளியில வரும்போது குடும்பமா அந்த ஃபேமிலியில ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா கிடைக்கிறத என்ன அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க எங்கிருந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா வரும். சரியா? நான் பேசுறதுக்கு என்ன அப்படின்னா விரும்பல. நம்ம இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லைஃப்ல ஒரு சிக்கல்ல மாட்டி இருந்து லேர்னிங் எபிலிட்டி இல்லாம அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியில அவங்க எப்படி இன்னைக்கு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இதை காப்பி பேஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க நம்ம எல்லாருமே பண்ணணும். புரியுதுங்களா? எனக்கு இந்த 20 நாள் நடக்கும்போது இந்த மாதிரி இந்த 1 hour இந்த செஷன் நடக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ் அ பர்சன் என்ன அப்படின்னா முதல்ல இருந்ததை விட இந்த கம்யூனிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு மனுஷங்களை எப்பயுமே பிடிக்கும். என்னோட ஈடுபாடு என்ன அப்படின்னா இன்னும் அதிகமா இருக்கு. சரியா? ரொம்ப ஸ்லோவா பண்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு இன்னும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஐடியாவை நம்ம கொடுக்கறது குடும்பத்தோட வீட்டுல இருக்கக்கூடிய விளக்க என்ன அப்படின்னா எரிக்கிற மாதிரி. சரியா? இப்ப அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்து நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க, எப்படி அதை கொஞ்சம் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டைமென்ஷன்ல இன்னைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். யார் வரீங்க? கை தூக்குங்க. யார் பேசணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. வணக்கம் சார். சூப்பர். வணக்கம் பூங்கொடி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பூங்கொடி? நான் பூங்கொடி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா?
ஆச்சு சார். சாப்பிட்டாச்சு சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? ஐயோ! பரவால்ல. என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்ட ஒரே ஆள் நீங்க தாங்க. பரவால்ல. இன்னும் இல்லைங்க. நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் நானு. சரி, ஓகே. தேங்க் யூ வெரி மச். நான் ஓகே. கேட்ட கேள்வி எனக்கே வந்துட்டு அகெயின்ஸ்டா விழுந்துருச்சு. சூப்பர். ஓகே. என்னோட நோக்கம் வந்துட்டு உங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது, மத்தவங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக அந்த மாரி கேட்டேன் நானு. உங்களோட நீங்க நீங்க என்ன மாரி ஒரு ப்ராப்ளத்துல வந்துட்டு என்ன அப்டின்னா இருந்தீங்க? எப்ப இருந்தீங்க? ஷூர் சார். சார் நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அ ஒ இப்ப எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு HDFC பேங்க்ல வந்து சேல்ஸ்ல இருந்தேன். அவர் ம், வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு முத்தூட் ஃபின்கார்ப்ல கலெக்ஷன் 2 பேத்துக்குமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 40,000 இன்கம் கிடைக்கும். வெளியில பார்க்கும்போது நாங்க நல்லா இருக்கிற மாரி தான் தெரிவோம். ஆனா ம், ஃபினான்சியலி ரொம்ப ட்ராப்பு. நாங்க ட்ராப்பா இருக்கிறதா நினைக்கலனாலும், கூட ரிலேட்டிவ்ஸ், மாமியார் எல்லாமே மறைமுகமா, "நீங்க நல்லா ம், இல்ல. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. நமக்கு வீடு இல்ல." ம், அந்த மாதிரி சொல்லும்போது என்னாச்சுன்னா, நாங்க வந்து ம், சரி நம்ம தான் ரூ. 40,000 சம்பாதிக்கிறோமே! சோ ம், நம்ம வந்து ஏதாவது ஒரு லோன் மாதிரி போட்டு வீடு கட்டலாம். அப்டின்ற அந்த ம், ஆசையில, சொசைட்டில நம்ம நல்லா காட்டணும் அப்டின்ற மாதிரி ஒரு இதுல வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு ம், 10% லோனும், ம், மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு எல்லாமே ரூ. 5 ரூ. 10 வட்டிக்கு வாங்கி வீடு கட்டிட்டோம். ம். வீடு எப்ப? கட்டுனது சார் இது எப்ப? வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ 10 இயர்ஸ் பேக் சார். ம், 10 ம், இயர்ஸ் பேக்கு. வீடு ம், கட்டிட்டோமே தவிரவே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் பீரியட்ல நல்லா இருந்துச்சு. ஏன்னா கையில ஒரு ரூ. 40,000 இன்கம் வரும்போது, அத வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கவும், ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அது இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாயி, இந்த கடன்காரங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம், அப்ப அந்த பீரியட்ல என்ன பண்ணோம்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்ட குடுக்கறதுக்காக மறுபடியும் கடன். இப்படி ம், வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கடன் வந்து டபுள் த ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆனா அதுவே எங்களுக்கு தெரியாது. ம், இந்த ம், மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னாச்சுன்னா, இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, கையில காசு இருக்காது. ம், ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சது. வொர்க் ம், ஸ்ட்ரெஸ்ல எல்லாமே சேர்ந்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சது. ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து எனக்கெல்லாம் 2 வருஷம் கழிச்சு கிடைச்ச ஒரே ஒரு பொண்ணு சார் எனக்கு. ம், அவளையே வந்து நல்லா பார்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா, நெறைய டைம் வந்து காலைல உடம்பு ஒத்துழைக்காது, எந்திரிக்க முடியல. ம், இன்னொன்னு என்னன்னா, காசு இல்ல. ம், அப்ப சம்டைம்ஸ் என்னன்னா, பழைய சாப்பாடுவே தாளிச்சு அவளுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்பிச்சிடணும். குழந்தை வந்து என்ன கேட்பான்னா, நைட்டு சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் சொல்வா, "சாப்பாடு கெட்டு போச்சும்மா" ம், அப்படிம்பா. அவ வந்து எங்க எங்க சின்ன குழந்தை தான். ஆனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. ம், என்கிட்ட வந்து அவ அப்படி சொன்னாலும், உள்ளூர எனக்கு என்னன்னா 2 பேரும் சம்பாதிக்கிறோம். ஒரு குழந்தைய வச்சிருக்கோம். ம், ஆனா, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட முடியலயேங்கிறது பெரிய கவலை எனக்கு. ம், வெஜிடபிள்ஸ்ங்கிறது ஒண்ணுமே செய்யவே மாட்டேன் எப்பவுமே. ம், அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது ரிலேஷன்ஷிப் டோட்டலா டேமேஜ் சார். ம், எது ம், பேசினாலுமே ஹஸ்பண்ட், வைஃப் ஒரு சிரிப்பே இருக்காது. சண்டை தான் ஸ்டார்ட் ஆகும்போதே சண்டையில தான் முடியும். ம், அதுக்காகவே வந்து பேசக்கூடாது. அடுத்து இவரு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாரு. இவரோட ஹெல்த்தும் அடுத்தடுத்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சது. ம், இந்த மாதிரி ம், ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே பீரியட்ல வந்து அப்பா, அம்மா 2 பேருமே இல்ல, இறந்துட்டாங்க. சோ ம், எனக்கு என்ன மாரி ஒரு மனநிலைமைன்னா, நான் வந்து அனாதையா இருக்கேன். இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து சிரிக்க ஒரு ஆள் கிடையாது. எனக்கு தட்டி குடுக்க ஒரு ஆள் கிடையாது. எனக்கு குத்தி காட்ட தான் ஆள் இருந்தாங்க அன்னைக்கு. ம், ம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன் சார் நானு. ம். சந்தோஷங்கிறது காசுக்கு கூட கிடையாது எங்க வீட்ல. இது மாரி எவ்வளோ எவ்வளோ வருஷம் இருந்தீங்க நீங்க? சார் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம். அந்த கட்ன ஒரு 2 வருஷம் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். ம், அதுக்கப்புறம் ம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் வரைக்குமே இப்படிதான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு சார். ம். இது பாருங்களேன், இது வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இது. வீடு ஒரு மனுஷனா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்துட்டு வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள், கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள், எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அப்டின்னா தேவ. ஆனா, விரலுக்கு தகுந்த மாரி தான் மோதிரம் போட முடியும். அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா, என்ன சொல்றதுங்க, மத்தவங்க கௌரவமா நினைக்கணுங்கிறதுக்காக, நம்ம உடம்புலயே நம்ம சூடு போட்டுக்கிறது தான் என்ன அப்டின்னா, கார் வாங்குறது, கையில காசு இல்லாம, அப்புறம் கையில காசு இல்லாம நம்ம வந்து வீடு வாங்குறது. இது எல்லாமே என்ன அப்டின்னா, கௌரவத்துக்காக. நாளைக்கு வந்துட்டு உங்களோட டெய்லி உங்களோட மனநிலையும், உளைச்சலும், டெய்லி வீட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளும். ஏன்னா நீங்க சொல்லும்போதே வந்துட்டு என்ன அப்டின்னா, குழந்தைக்கு பழைய சாதம் வந்துட்டு என்ன அப்டின்னா போட்டு அனுப்புறீங்க. அது கெட்டு போகுதுன்னு அந்த குழந்தை வந்துட்டு சொல்லுது அப்டின்னா, ஒரு தாயோட மனநிலை அந்த நேரத்துல எந்த மாரி இருக்கும் அப்டிங்கிறது வந்துட்டு என்ன அப்டின்னா, எனக்கு நல்லா புரியுது. நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு முதல் அர்னிங் என்னவா இருக்கணும் அப்டின்னா, புவர் பீப்பிள் கையில காசு இல்லாம தேவையில்லாத விஷயங்கள வந்துட்டு ஆடம்பரமா பண்ண ஆரம்பிச்சு,
பிரச்சனைகளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா, கிளீனா ரெட் கார்பெட் போட்டு உள்ள நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதே நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்துட்டு அவர தெரியும்னு நான் நெனைக்கிறேன் நானு. அவரு வேலுமணின்னு அவரோட பேரு. தைரோ கேர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, அவரு ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட மும்பை வந்துட்டு போனவரு. இன்னைக்கு வந்து மல்டி மில்லியனர் வெரி க்ளோஸ் டூ பில்லியனரா இருக்கிறவர் அவரு. சரிங்களா? ஓ! சரிங்க. அவரு அவரு வந்து அவரு அவ்வளவு வசதியா இப்ப இருக்காரு. அவருக்கு சொந்தமா கார் கிடையாது. சொந்த வீடு கிடையாது. அவரு என்ன ஓ! கேட்கிறாரு அப்படின்னா, "எனக்கு எதுக்கு தேவையில்லையே. நான் வீடு" நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ரூ. 1,00,00,000க்கு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. கண்டிப்பா. 1,00,00,000 வீடு வாங்குறதுக்கு, ஆ அந்த காசு வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கையில உண்மையிலேயே இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா கூட, அது கூட அர்த்தம் இல்லாதது தான், என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா மேபி நீங்க வாங்கலாம். ம். கண்டிப்பா, இப்போ ரூ. கண்டிப்பா. 1,00,00,000 பேங்க்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 55,000 வந்துட்டு வாடகை இது எந்த விதமான வேலையுமே பண்ணாம, ஒரு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும். ரூ. எஸ். 55,000 குடுத்து ஒரு ரூ. 30,000 ரூ. 40,000க்கு ஒரு வீடு வந்துட்டு வாடகை வீடு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறது வந்துட்டு, ஆ ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா வீட்டு ஆ டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லா பிரச்சனை மெயின்டெனன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தேவையில்ல. நமக்கு வீடு கண்டிப்பா. பிடிச்சதுன்னா இருக்கலாம். இல்லாட்டினா அவங்க நம்ம வேற வீடு வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா வாங்குங்க. கரெக்ட் சார். உங்களுக்கு நீங்க உண்மையிலேயே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க வீடு வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்கலாம். ஆனா வந்துட்டு பாருங்க, ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து எவ்வளவு தப்பு வந்துட்டு நடக்குது. ரூ. 40,000 வச்சுட்டு நீங்க வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கைய வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அங்க போய் ஒரு சின்ன சிக்கல நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா பெரும்பாலும் சிக்கல் வர்றது ஒண்ணு இருக்கு. நம்மளே உருவாக்கிக்கிறது இருக்கு. இப்ப இவங்க பூங்கொடி சொன்னது, சிக்கல இவங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கிக்கிட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எப்படி அதிலிருந்து வெளியில வரதுக்கு வந்துட்டு என்ன வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சது? இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? என்ன லர்ன் பண்ணி நீங்க இதிலிருந்து வெளியில வரதுக்கு ஆரம்பிச்சீங்க? கண்டிப்பா சார். அது வந்து என்னன்னா, லாஸ்ட்டா வந்து நான் வீடெல்லாம் விக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். இது வந்து ம், எப்படின்னா, ஹெல்த்துக்காக மட்டுமே சார். என்னோட ஒரு ஏஞ்சல்ன்னு சொல்லலாம் அந்த பொண்ண. அவங்க ம், கூட வந்து அவங்களுக்காக நான் போனேனே, ஆனா இது இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்ப புரட்டி போட்ட ஒரு சம்பவம் வந்து அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து உங்கள நான் வந்து மீட் பண்ண அந்த சம்பவம் தான் சார். அந்த ம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் கிடையாது. அதான் சொன்னேன் பாருங்க, என்ன கூட சேர்ந்து சிரிக்க ஆள் கிடையாது. என்ன குறை சொல்ல மட்டும் தான் ஆள். என்ன வந்து கை தட்டி கிளாப் பண்ணி வரவேத்ததும், அதே மாதிரி ம், மேல வந்து என்ன வந்து எனக்காக கிளாப் பண்ணதும் என்னோட பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர். அதே மாதிரி உங்களோட வேர்டிங்ஸ் சார். ம், என்னன்னா, அங்க நான் கேட்டது எல்லாமே வந்து எல்லாமே புதுசு. அந்த அட்மாஸ்பியரே எனக்கு புதுசா இருந்துச்சு. உங்களோட ம், வார்த்தைகள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ம், நீங்க பெண்கள் வந்து பெரிய சக்தி. நீங்க வந்து ஒரு கையில கரண்டியும், ஒரு கையில வந்து விளக்குமாறும், அழுக்கு நைட்டியோட உங்க கால வந்து வாழ்க்கைய முடிச்சுக்காதீங்க, ம், அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மானம், ரோசம், சூடு, சொரணை வந்து உச்சத்துல இருக்கணும். யாரெல்லாம் வந்து உங்கள ம், கேவலமா நெனச்சாங்களோ, அவங்க முன்னாடி எல்லாம் வந்து வாழ்ந்து காட்டணும்னு நெனச்சாங்க. ம், பிஃபோர் வந்து நான் வந்து எப்படி நெனச்சேன்னா, எனக்கு எதுவுமே முடியாது. ஏன்னா என்ன என்ன அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு எதுவும் முடியாது. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படிதான் நெனச்சேன். எனக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தை ம், சம்மட்டில அடிச்சு, "உனக்கு என்ன முடியாதுன்னு?" கேட்ட மாரி இருந்துச்சு. ம், 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 அப்பதான் வந்து நான் முடிவு பண்ணேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா எனக்கு எல்லாமே முடியும். ம். அப்படிங்கிற ஒரு டெசிஷன வந்து அந்த இடத்துல தான் சார் நான் வந்து நான் இருங்க. எடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஷூர் இப்போ சார். நம்ம கீழ உழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சார். உழுந்த உடனே சில சமயம் நம்மளே எந்திரிச்சுருவோம். சரியா? சில சமயம் நமக்கு ரொம்ப அடிபட்டுருக்கும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்டின்னா, நமக்கு கைத்தாங்கலா வந்துட்டு என்ன அப்டின்னா, புடிச்சு தூக்கி விடுவாங்க. நம்மனால எந்திரிக்க முடியாத இடம் இருக்கும். இன்னொரு கண்டிப்பா. இடம் வந்துட்டு என்ன அப்டின்னா, அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அப்ப நம்மள வந்து எடுத்துக்கிட்டு போய் வந்து எல் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம ரெக்கவர் ஆகறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாரி இந்த ப்ராப்ளமும் அதே மாரி தான் வரும். இப்ப நீங்க எஸ் இந்த சார். ப்ராப்ளத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, இந்த 3 நிலையிலயும் நீங்களே உழுந்து எந்திரிக்கிறது, அது வந்துட்டு என்ன அப்டின்னா, அ உங்களுக்குள்ளேயே நான் அந்த ஒரு ஆட்டிட்யூட் மைண்ட் செட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். எவ்வளோ ப்ராப்ளமா இருந்தாலும், நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன சொல்லணும் அப்டின்னா, ஆ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்டின்னா, என்ன ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். அதுக்குண்டான வேலைகள வந்துட்டு நம்ம இறங்குவோம். இதுதான் உழுந்த உடனே எந்திரிக்கிறது. அதுல ஷூர் சார். நீங்க அந்த மாரி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னு வச்சுக்கோங்க, யாராவது வந்துட்டு தூக்கி விடணும். இப்ப யாருமே வரல அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? மயக்க நிலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுல்ல?
ஆமா சார். அப்போ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனைகள் இந்த 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 கம்யூனிட்டில இருக்கக்கூடிய இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்பிள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு நீங்களே வந்துட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு மனநிலையும், உங்களோட வழிமுறைகளும், பேசுறதும், நீங்க செய்யறதும், அந்த பிரச்சனைகள வந்துட்டு என்ன அப்படின்னா, தீர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்தது அப்படின்னா, ரொம்ப நல்லது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இவங்க பாருங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சொல்லி, இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் பேசுறத கேட்டதுக்கு அப்புறமேட்டு, நம்மளால முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க எந்திரிச்சிருக்காங்க. இது வந்துட்டு அடிபட்டு தூக்கி விடுற மாரி. கண்டிப்பா அது சார். வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த மாரி பார்த்ததுக்கு அப்புறமும் கம்முன்னு போறவங்க வந்துட்டு மயக்க நிலையில இருக்கிறவங்க. அவங்கள பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. மயக்கமும், தயக்கமும் வந்துட்டு பிரச்சனைகள வந்துட்டு இன்னும் அதிகம் தான் பண்ணிவிடும். அது கம்மி பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஆ ஸோ இப்படிதான் சார் நான் வந்து என்ன வந்து நான் வெல்னஸ் கோச் ஆக்கிக்கணும்னு டிசைட் பண்ணேன் அந்த இடத்துல. ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அவரு வந்து அவருக்கு வந்து இல்ல. என் கூட வந்து தான் சொன்னேன் பாருங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ம், ரிலேஷன்ஷிப் டோட்டல் டேமேஜ். அப்ப அந்த ம், மாதிரி இருக்கும்போது, நான் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே அவர பொறுத்தவரைக்கும் ராங். ம், அந்த மாதிரி ம், தான் இருக்கும். ஸோ ம், இது என்ன எப்படி வந்து மாறுச்சு அப்படிங்கும்போது, நான் வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு வந்து முடியுன்றத வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப நான் ம், இங்க இருக்கணும். இருந்தா நான் ப்ரூவ் பண்ண முடியும். ம், அப்போ நான் போற ரூட் சரி. யார் இனி ம், என்ன சொன்னாலும் நான் இப்படிதான், இனி இத இப்படிதான் இருக்க போறேன். அத டிசைட் ம், பண்ணிட்டு, நான் என்ன உங்களோட ப்ளூ பிரிண்ட்ல அங்க ம். தான் என்னோட இன்னொரு டர்னிங் பாயிண்ட் சார். ஏன் இது எப்ப அப்டின்னா, நடந்தது? இது எப்ப நடந்தது? இது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு என்னோட 28வது ப்ளூ பிரிண்ட் சார். 28 அப்படின்னா ஒரு ஆமா. 7 மாசத்துக்கு எஸ். முன்னாடி வந்து. எஸ் சார். ம், எஸ் சார். ம், ம், அப்போ பார்த்தீங்கன்னா, அப்பவும் ஸ்டார்ட்டிங்ல வரமாட்டாரு. ஒரு 4, 5 ப்ளூ பிரிண்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவரு சேஞ்ச் ஆகுறது கண் முன்னாடி தெரிஞ்சுச்சு. ஏன் அப்டின்னா, நாங்க வந்து ம், இன்கம் எக்ஸ்பென்சஸ் எழுத மாட்டோம். கோல்னா ம், என்னன்னு தெரியாது. இது ம், என்னதான் சொன்னாலும் வீட்ல சண்டை தான் வரும். அவரு என்னன்னா, எழுத முடியாது, பயமா இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சண்டை தான் வரும். அதனால நானும் ஒண்ணும் பேச மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா ரிலேஷன்ஷிப். அது வந்து ம், நீங்க அந்த ஒண்ணொன்னா சொல்லி தந்தீங்க. ஒரு ஒரு நாளும் ஒண்ணொண்ணு சொல்லி தரும்போது, ம், குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து நாங்கலாம் குழந்தைகிட்ட பேசவே மாட்டோம் சார். சிரிச்சே பேச மாட்டோம். ம், நாங்களே இப்படி இருக்கும்போது, நாங்க எப்படி அங்க பேச முடியும்? ஸோ ஆனா ம், நீங்க ஒண்ணொன்னும் சொல்லி தரும்போது என்னாச்சுன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறத நான் கண் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு ப்ளூ ம், பிரிண்ட்ல என்னன்னா, என் கூட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ எனக்கு ம், ஃபுல் ஹோப். ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் சார். நான் வந்து எப்பவுமே ப்ராப்ளமா மட்டும் தான் பார்த்திருக்கேன். உட்கார்ந்து ம், அழுவேன். அவ்வளதான் எனக்கு தெரியும். ஆனா ம், ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் அதுல தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களோட ப்ளூ ம், பிரிண்ட் அட்டெண்ட் பண்ணப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ம், ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட். ஏன்னா அவர் தான் என்னோட சொல்யூஷன். கூட ம், சேர்ந்தப்ப அவர் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இன்னொரு பலம் சேர்ந்த மாதிரி. ம், ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கும்போது, உங்க கூட சேர்ந்து இருக்கும்போது எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும், இப்ப அவர் ம், என்ன பண்ணிட்டாருன்னா, டோட்டலா அவருமே இப்ப நான் வந்து ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அவரும் ம், கிட்டத்தட்ட 17 கிலோ வெயிட் லாஸ் ஹெல்த்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் விசிட்டே கிடையாது. ம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என் குழந்தை அவளும் அப்படிதான். நல்லா ம், ஹைட்டா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. அவளும் ஹாஸ்பிட்டல் விசிட் கிடையாது. இம்யூனிட்டியே இருக்காது சார். சோ ம், அந்த மாதிரி இருக்கும்போது, இப்ப வந்து நாங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். ம், ம், அவரும் வந்து அவரோட ஜாப குவிட் பண்ணிட்டு, நாங்க ம், 2 பேருமே சேர்ந்து எங்களோட வெல்னஸ் கோச் ஜர்னிய வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு வந்து ஹெல்த்துக்கோ, ஹாப்பினஸ்ஸுக்கோ வந்து குறைவே கிடையாது சார். ம், ம், ரொம்ப ம். நல்லா இருக்கும். எங்க வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்ட இடம் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் தான் சார். இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க இப்ப? வேலைக்கு போயிட்டு இல்ல சார். இருக்கீங்களா? நான் குவிட் பண்ணிட்டேன் சார். நான் அம்மா இறந்தப்பவே வந்து நான் குவிட் பண்ணிட்டு, நான் வந்து ஃபுல் டைமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இவரு வந்து என் கூட வரமாட்டாரு. ம், ம், இவரு வந்து ம். எங்கிருந்து வந்தாருன்னா, ப்ளூ பிரிண்ட் பார்த்தப்புறம். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, சரிங்க சார். நீங்க 2 பேருமே வந்துட்டு நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களா? இல்ல, இல்ல இல்ல. சார். அரேஞ்ச் தான் சார். அரேஞ்சுடு மேரேஜ் இல்ல. அரேஞ்ச் தான் அரேஞ்சுடு சார். மேரேஜ் நீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஏதோ வேலையில இருந்தீங்க. ஒரு ரூ. 40,000 சம்பளம். எஸ் அப்புறம் சார். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டி, நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, ஏகப்பட்ட சிக்கல் வந்துட்டு என்ன அப்டின்னா ஆயி, மன உளைச்சல் ஆயிருச்சு. அ எஸ் சார். எஸ் சார். ஆரோக்கியமையும் இழந்துட்டீங்க. ரிலேஷன்ஷிப்பும் போயிருச்சு. எஸ் சார். அதே பெர்சன் தான் நீங்க. ஆனா ஆமா வந்துட்டு என்ன சார். அப்டின்னா, இப்ப வந்து நீங்க ஆ 2 பேரும் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ் சார். உங்களுக்கும், உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நீங்க சொல்றத பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே வேலைய விட்டுட்டு நீங்க ஃபுல் டைம் வந்துட்டு வெல்னஸ் கோச்சா வந்துட்டு என்ன அப்டின்னா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப எஸ் சார். மேபி வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்களோட இன்கம் வந்துட்டு இந்த இந்த ப்ரொஃபஷன்ல
ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. எவ்வளோ ரொம்ப இருக்கும்? நல்லா இருக்கு சார். சார் லாஸ்ட் மந்த் அ எவ்வளோ எர்ன் பண்ணீங்க? லாஸ்ட் மந்த் வந்து என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா சார், ரூ. 2,32,000 வந்து நான் earn பண்ணியிருக்கேன் சார். அப்ப நார்மலா நீங்க 2 பேரும் எவ்வளோ எர்ன் பண்ணீங்களோ, அத விட கிட்டத்தட்ட வந்துட்டு க்ளோஸ் டூ 6 டைம்ஸ் வந்துட்டு எர்ன் எஸ் பண்ணியிருக்கீங்க. சார், எஸ் சார், எஸ் ஆனா சார். நாங்க வந்து அதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்கு. நீங்க இது நான் என்ன கேட்கிறேன், சேம் பெர்சனு ஆ சரிங்க சார். ஆனா முதல்ல வந்துட்டு அந்த மாரி இருந்ததுக்கும், இப்ப இந்த மாரி இருந்ததுக்கும் காரணம் என்ன? சார் ஒரு லேர்னிங்கே இல்ல சார். நமக்கு வந்து தப்பு சரின்னு சொல்லி தர ஆள் கிடையாது சார். சரி, எது இப்ப நீங்க இருங்க. இப்ப நீங்க இந்த மாரி வந்துட்டு பழைய மிஸ்டேக் மாரி திருப்பி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். ம், ம். கண்டிப்பா எப்படி? பண்ண மாட்டேன் சார். ஏன் ஏன் பண்ண அப்டின்னா, மாட்டீங்க? சார் டெய்லியும் வந்து எனக்கு இந்த மென்டாரிங் சார். எது சரி. தப்பு, எது ஓகே. கத்துக்கிறீங்க. நீங்க லேர்னிங்ல ஆமா, இருக்கிறதுனால நீங்க கத்துக்கிறீங்க. நான் ஆமா. என்ன சொல்றேன் அப்டின்னா, இது இது கேட்கறதுக்கு எப்பயுமே வந்துட்டு என்ன அப்டின்னா நல்லா இருக்கும். ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப எனதே கூட பார்க்கும்போது, ஆ முன்னாடி வந்துட்டு என்ன அப்டின்னா ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷனு. ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சென்னைக்கு வந்து 10 நாள் ஒரு வேள சாப்பாடு. ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, இந்த மாரி உங்களுக்கு கிடைச்ச மாரி நானும் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா, ஆ நான் அங்கிருந்து நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி, இன்னைக்கு ஒரு உச்சபட்ச நிலைமையில வந்துட்டு என்ன அப்டின்னா நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ் சார். கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. நான் என்ன கண்டிப்பா. கேட்கிறேன் நான் என்ன இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்ன முக்கியமானது வேணும், டீகோட் நம்ம பண்ணணும் அப்டின்னா, ஓகே சார். அது உங்கள ஏஞ்சல் மாரி வந்து ஒருத்தவங்க வந்துட்டு கூட்டு வந்து காமிச்சாங்க. சரி. ஓகே. அங்க சரிங்க. வந்துட்டு என்ன அப்டின்னா, நான் பேசுனதுல வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்களுக்காகவே வந்துட்டு இருந்த மாரியும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கிடைச்சது. எஸ் சார். அந்த இடத்துல இருந்து அப்பயும் பிரச்சனை தான் இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது குழந்தைக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, சாப்பாடு கரெக்ட்டா குடுக்க முடியல. இல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. கையில வந்துட்டு பணம் இல்ல. கடன், வட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பா சார். அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, அந்த மாரி ஒரு மனநிலை சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது, எப்படி ஓகே சார். வந்துட்டு நீங்க பிகினிங்ல வந்து எப்படி நீங்க டைமையும் உங்களோட மணி இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம எதுவுமே இருக்காது. அது கண்டிப்பா மாரி சார். எப்படி நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா பண்ணீங்க? பண்றதுக்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? ஆ சார் இப்ப என்னன்னா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு கண்டிப்பா மணியும் கிடையாது. அதே மாதிரி டைமும் கிடையாது. இன்னொன்னு ம், வந்து இவிங்க வந்து டோட்டலா வந்து நான் என்ன செஞ்சாலும் தப்புன்ற இதுல. ஆனா நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, ம், காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வேலை செய்றேன். ம், வீட்டுக்காக உழைக்கிறேன். வேலை செய்யற இடத்துலயும் நான் உழைக்கிறேன். ஆனா ம், எனக்கு ஊதியம்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறேன் எல்லாரையுமே. அந்த ம், மாதிரி தான். நான் என்னதான் வந்து வொர்க் பண்ணாலும் நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறேன். ம், ம், இதே மணி, இதே டைம் தான். ஆனா ஃபியூ ஹார்ஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப ம், அதுக்கு நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கொஞ்சம். அப்ப நான் ம், என்ன பண்ணேன்னா, நீங்க சொன்னீங்க. நான் வந்து இயர்லியா எந்திரிப்பேன். ம், தூங்குறதுக்கு முன்னாடி வந்து என் குழந்தைங்க தூங்கும்போது வெளியில வருவேன். தூங்குன அப்புறம் வீட்டுக்கு அதே தான் நானும் பண்ணேன். காலைல 4:30 மணிக்கு எந்திரிப்பேன் சார். ம். எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு, நான் வந்து என்னோட பார்ட் டைம் இந்த இதுக்கு போவேன். வெல்னஸ் கோச்சுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ம். நான் வந்து என்னோட இருங்க, இருங்க. வொர்க் போவேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் ஒண்ணு சொல்றேன் நானு. அப்ப வந்து நம்ம நம்ம பிரச்சனைகள் இருக்கும்போது, மேஜிக் நடந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஜெயிப்பாங்க. லக்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒருத்தவங்க மேல போவாங்க அப்டின்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? லக்ல, கண்டிப்பா சார். மேஜிக்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்காது. வேணா அது ஒரு தொடக்கமா இருக்கலாமே ஒழிய, அது வந்துட்டு என்ன அப்டின்னா கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பில்ல. அப்ப நமக்கு வந்து நெறைய பிரச்சனையில இருக்கிறோம். சரியா? அந்த மாரி ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ, இல்ல ஒரு ஐடியாவோ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க முதல்ல பண்ண வேண்டியது, இப்ப இவங்க சொன்னது வந்துட்டு என்ன அப்டின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, கவனிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க சொன்னது பூங்கொடி வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஆர்கனைஸ்ட் ஆயிருக்காங்க. கவனிச்சு பாருங்க. த டே 1 அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட் வந்துட்டு பண்றாங்க. எந்த இடத்துல பிரச்சனை இருந்ததோ, அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில வரும்போது, அவங்க பண்ண முதல் வேலை வந்துட்டு என்ன அப்டின்னா, அவங்கள வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க? காலையில வந்துட்டு என்ன அப்டின்னா, நேரத்துல எந்திரிச்சு, அவங்களோட வேலைகள எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நேரத்துல வந்துட்டு, அவங்க என்ன வேலைக்கு போறாங்களோ, அந்த வேலைக்கும் போயிட்டு, இவங்க என்ன ஒரு பார்ட் டைமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வெல்னஸ் கோச்சா ஆகறதுக்கு கிடைச்சதோ, அதையும் வந்துட்டு லேர்ன் பண்ற ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு என்ன அப்டின்னா, அவங்க போயிருக்காங்க. கரெக்ட்டா? இப்ப நீங்க எஸ் என்ன சார். பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்கோ, அதிலிருந்து நீங்க லைஃப்ல ஸ்டெப் அப் ஆகணும் அப்டின்னா, ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்டின்னா, நீங்க இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்களோ, அங்கிருந்து நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கணும். முதல் ஸ்டெப் வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஏன்னா, அங்கிருந்து தான் எல்லாமே வந்துட்டு என்ன அப்டின்னா மாற ஆரம்பிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க என்ன பண்ணீங்க?
அதான் சார். மார்னிங் எந்திரிச்சு ஏன்னா இவங்க நம்ம எடுக்கிற டெசிஷன் தப்பும்பாங்க. வேலை செய்யல, இப்ப வீட்ல எதுவும் செய்யாம போயிட்டோம்னா, அப்ப நாம ஃபர்ஸ்ட் இவங்கள கம்ஃபர்ட்டுக்கு கொண்டு வந்துரணும். அப்ப ம், காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு, பாப்பா நான் யூசுவலா முதல்ல எந்திரிக்கும்போது 8 மணிக்கு தான் அவளும் எந்திரிப்பா. ஆனா நான் நேரத்துல எந்திரிக்கிறனால, அவளும் ம், நேரத்துல எந்திரிச்சுருவா. அப்ப உடனே என்ன ம், பண்ணேன்னா, அவளுக்கு நெக்ஸ்ட்டு அவள ரெடி ம், பண்ணி, அவள உட்கார வச்சு எப்பவுமே வேன் லேட்டு, வேன் போயிரும். ஆனா ம், அப்ப நான் வந்து ரெடி ஆயி நான் போம்போது என்ன பண்ணேன்னா, அவள நான் ரெடி பண்ணி உட்கார வச்சப்போ, அவளும் ஆர்கனைஸ்ட் ஆயிட்டா. ம், அவளும் வந்து இயர்லியா ஸ்கூலுக்கு போயிட்டு அழகா சாப்பிடுறதும் அப்படிதான். நான் காலையில நேரத்துல எனக்கு டைமிங் நெறைய இருக்கனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே செஞ்சு தரனால, அவளோட ப்ராப்ளம் அங்க ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ம், அவ ம், நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ம். சோ உங்க அந்த ஹஸ்பண்ட் மாதிரி தான். இனிஷியலா இந்த மாரி இந்த ப்ராப்ளம் இருந்து நீங்க இந்த மாரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது, அவர் கோஆப்பரேட் பண்ணாரா? இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணாரா? ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு சார் அவரு. என்ன பண்ணாரு? சார் என்ன சொல்லுவாரு? என்ன பைத்தியக்காரி இப்ப நீ வந்து இத பண்ணி என்ன பண்ண போற? உன்னால ம், முடியாது. நீ ம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி. என்ன 4:30 மணிக்கு எதுக்கு 8 மணி வரைக்கும் தூங்குவ? அப்படிம்பாரு. அந்த மாரி ம். எதலாவது ஒண்ண வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாரு அப்போ. லைஃப்ல நீங்க ஏதாச்சும் மேல வரணும்னா முக்கியமான லர்னிங் என்ன தெரியுமாங்க கத்துக்கணும்? ஓகே சார். கரேஜ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் எல்லாருக்குமே. சரியா? ஓகே. கரேஜ் இருந்தா தான் லைஃப்ல நீங்க மேல வர முடியும். கரேஜ் வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்மள யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்றாங்களோ, அத வந்துட்டு என்ன அப்டின்னா காதுல வாங்காம, மைண்டுக்குள்ள உள்ள கொண்டு போகாம, அந்த டிஸ்கரேஜ் பண்றது தான் வந்துட்டு என்ன அப்டின்னா கரேஜ். அந்த கரேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தவிடுபடி ஆயிடும். இது எவ்வளோ நாள் நடந்தது? இத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா சார் நெறைய நான் லேடீஸ் வந்து இங்க இருப்பாங்க. ஆமா ம். சார். கண்டிப்பா சார். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். ஏன்னா நம்ம தான் வாய் திறந்தாவே சண்டை வந்துருமே. இது அப்ப அந்த அண்டர்லைன் இடத்துல பண்ணிக்கோங்க. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன் நானு. நீங்க என்ன கண்டிஷன்ல நீங்க இப்ப இருந்தீங்கன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல குழந்தைங்க கிட்ட, நீங்க வந்து ஆர்கியூமென்ட்ல வந்துட்டு எப்படி சொல்றதுங்க? கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு போனோம் அப்படின்னா, பலிக்கு பலி, கண்ணுக்கு கண்ணு அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவன் எவனுக்குமே கண்ணே தெரியாது. எல்லாமே நொல்லையாயிடும். புரியுதுங்களா? அப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல யார் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யார் அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க போறீங்களோ, கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கத்துக்கிட்டு அத பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப உங்க கூட அட்மாஸ்பியர வந்துட்டு என்ன அப்படின்னா சரி பண்ணணும். வீடு அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு. அத ஃபர்ஸ்ட் கூட்டி நீங்க என்ன அப்படின்னா தள்ள ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க தள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இக்னோரன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இக்னோரன்ட் பண்ணணும். பாருங்க, ஜெயிக்கிற வரைக்கும் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அத விட கம்முன்னு இருந்தீங்கன்னா, லைஃப்ல நீங்க ஜம்முன்னு இருப்பீங்க. சரியா? இது கண்டிப்பா நானா சார். தான் சொல்றேன். எதையும் பார்த்து சொல்லல. ஓகே, குட். அடுத்தது. ஓகே சார். அந்த மாதிரி வந்து சைலன்ட்டா இருப்பேன். ரொம்ப சைலன்ட்டா இருப்பேன். ம், கோவம் வரும் நல்லா. திரும்ப பேசணும்ல மனசுக்குள்ள தோணும். ஆனா அமைதியா தான் இருப்பேன். ம், அப்ப வந்து எனக்கு என்னன்னா, இவருக்கு ப்ரூஃப் பண்ணணும். நான் வந்து இப்படியே இருந்தேன்னா, என்னால வந்து அவர் வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவர் ம், வாய அடைக்கணும்னா, நான் ப்ரூஃப் பண்ணணும். ம், அந்த ஒண்ண மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார் நானு. ம், ம், ம். ஃபிக்ஸ் அப்ப பண்ணிட்டு அப்ப கோவம் ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவரு இந்த மாரி நடந்துக்கிறாரே, உங்களுக்கு கோவம் வராதா? ரொம்ப வரும் சார் எனக்கு. எனக்கு அப்ப வந்து என்ன என்ன அப்ப நானே என்ன பண்ணுவீங்க? அந்த டெக்னிக் மட்டும் சொல்லிக் குடுத்துருங்க. எங்க ஆளுங்கலாம் பார்க்குறவங்க, இந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டெக்னிக்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன சார் நான் பண்ணுவீங்க? வந்து ஒரு அஸ்திரத்த எடுத்தேன் சார். அதாவது என் குழந்தை தான் என் அஸ்திரம். ஏன் அப்டின்னா, ம், என்னோட ஹெல்த் வந்து டெவலப் பண்ணேன். அவளோட ஹெல்த்தையும் டெவலப் பண்ணேன். அப்ப ம், வந்து என்ன ஆச்சுன்னா, நான் பேச மாட்டேன். அந்த இடத்துல அவள கொஞ்சம் தூண்டி விட்டுருவேன். "பாரு பாப்பா, ம், அம்மா எப்டி இருந்த, இப்ப எப்டி இருக்கு? இந்த அம்மா புடிச்சிருக்கா? நீ அப்ப புடிச்சிருக்கும். இல்லையம்மா இப்ப தான் நல்லா இருக்கீங்க." அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா அவ. அவ சின்ன ம், குழந்தையா இருந்தாலும், அவ வந்து பேச ஆரம்பிப்பா. ஒரு பீரியட்ல வந்து நான் இவருக்கு சொல்லும்போது, இவரும் வந்து வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. ஆனா அவ என்ன பண்ணுவான்னா, "அம்மாவ நைட்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்க தானேப்பா? இப்ப எப்படி ம், இருக்காங்க அம்மா? எவ்ளோ ம். ஹெல்த்தியா இருக்காங்க. நானும் பாருங்க இருமிட்டே தானே இருப்பேன்." அந்த மாதிரி அவ வந்து அந்த அஸ்திரத்த தான் நான் கையில எடுத்தேனே. அவள ம். தான் வந்து நான் கெட்ட விஷயங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது, நல்ல விஷயங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆமா சார், ஆமா சார். சூப்பர், சூப்பர். நீங்க ட அதாவது ஒரு ஆர்கியூமென்ட் வந்துட்டு ஹீட்டட் ஆர்கியூமென்ட்டா மாறுனது அப்டின்னா, பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாயிடும். நம்ப எப்டின்னா, நம்மகிட்ட சண்டைக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்ப திரும்ப என்ன வந்துட்டு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்னா, "நான் சண்டைக்கு ரெடி இல்ல." அப்டிங்கிறத நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே போர் அடிச்சிரும். சரியா? அப்ப எப்ப மாறுனாரு அவரு? அதான் சார் ஒரு பீரியட்ல என்ன பண்ணேன்னா, கோவம் வரது போய் எனக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சுச்சு. சிரிச்சேன் ஐய்யய்யோ! நானு. அவருக்கு உங்க இனியும் கோவம் வர ஆரம்பிச்சது.
ஓ! ரகுவரன் மாரி இருந்தவர வந்துட்டு நீங்க சந்தானம் மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. இல்ல சார். அதாவது அவங்களுக்கு ம். புரியல. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோன்ற போதே புரியலங்கும்போது, அவங்க கிட்ட பேசியோ, எக்ஸ்ப்ளைன் பண்ணியோ அவரு இருக்காராமா இங்க? இந்த குரு வெளிய இதுல இருக்காரு. வெளிய இருக்காரு அவர சார். அவர அவர கூட்டு வாங்க பார்க்கலாம். அவரு யாருன்ட்டு அந்த மவராசன. கண்டிப்பா சார். ஆனா இப்ப ம். சார் அவரு பேரு என்ன? சொல்றாரு. அவர் பேரு என்ன? கை சார் அவர் தூக்குங்க. சார் அவர் பேரு நாகராஜன். இதுக்குள்ள இல்ல சார். வெளிய இருக்காரு சார். இங்க தான் இருக்காரு. நான் எனக்கு ம். டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அவரு வெளிய போயிட்டாரு. நாகராஜன் கை தூக்குங்க. ம். வீட்டுக்காரர் பேர்லாம் சொல்லலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சார் அதுக்கு தான் கை அந்த தூக்குங்க மாதிரி நாகராஜன். ம். ம். சொல்லுங்க. ஓ! ம். இருப்பாரு சார். இங்க தான். ஓகே. அந்த சரி. மாதிரி தான் சார் நான் பண்ணுனேன். பண்ணும்போது ம். அவரு என்னாச்சுன்னா, ஒரு பீரியட்ல இப்ப என்னன்றாருன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசும்போது அவரு அவரு சொல்லுவாரு சார். அப்ப வந்து ஒண்ணுமே பேச மாட்டாரு அவரு. அவங்க ம். பேச வந்து அவங்க பேசுறத வேடிக்கை பார்த்து இதோ மட்டும் தான் வந்துட்டாரு நிப்பாரு. பாருங்க. உள்ள வந்துட்டாரு. யாரு சந்தானம் மாரியும் இல்ல, ரகுவரன் மாரியும் இல்லையே. ஆ. ஹலோ நண்பா. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நானு. அதுக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். சரக்கு அடிக்கிறீங்களா? அடிக்கிறது இல்லையா இப்பல்லாம்? சார் இப்பெல்லாம் விட்டுட்டேன் சார். அப்படியா நிஜமாவா? நிஜமா விட்டுட்டேன் சார். சரி, ஓகே. ஆ, இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் பூரா எல்லாமே ஃபேமிலில இருந்தது பூராமே உங்க வைஃப் பூங்கொடி வந்துட்டு அப்படின்னா இப்ப ஷேர் பண்ணாங்க. சரியா? ஆமாங்க சார். சரிங்க சார். நான் கேள்வி என்ன உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? சார் முதல்ல வந்து கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தது சார். ஸோ ம், அந்த பிரச்சனையில மறுபடியும் இவங்க வந்து முதல்ல HDFC பேங்க் போயிட்டு இருந்தாங்க சேல்ஸ்ல. ம். நான் வந்து முத்தூட்ல வந்து கலெக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே சார். ஓகே. கஷ்டத்துல இப்ப பேருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டத்துல எப்பயுமே சந்தோஷமா இருங்க. இல்ல ஏதாவது வந்து விட்டு குடுத்து போங்க. அது நான் சொல்லலாம். ஆனா உங்களோட சூழ்நிலையில நீங்க தான் அத வந்துட்டு அப்படின்னா பண்ணணும். சரியா? சரிங்க சார். நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ நீங்க இன்னொரு கஷ்டத்த வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடாது. ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ குடுக்கக்கூடாது. ஏன் கண்டிப்பா சார். அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு முயற்சியில வந்துட்டு ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தொழில் பண்றோம். எது வேணாலும் தொழில் வச்சுக்கோங்க. அந்த தொழில் நம்ம பண்ணும்போது, நம்ம போய் காலையில இருந்து நம்ம போய் வேலை செய்யணும். பேசணும், ஆளுங்கள பார்க்கணும், நம்ம உடல் வந்துட்டு என்ன அப்படின்னா இயங்கணும். அப்புறம் நம்ம பேசுறது வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றது? நமக்கு வந்துட்டு இப்ப உபயோகமா இருக்கிற மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்கனால போய் இயங்க முடியாது. என்னோட என்னோட கஷ்டத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, என்கிட்ட பிரச்சனையே பண்ணாத ஒரே ஆள் யாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் தான். ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதனோட விளைவு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த எப்படி சொல்றதுங்க? அந்த லான்ச் பேட் வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப அவங்க ஏதாவது குடைச்சல் குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அத சரி பண்றதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி நடந்துகிட்டதுக்கு வந்துட்டு காரணம் உங்களோட சூழ்நிலைன்னு சொல்றீங்க. இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். சார். ஓகே. சரி. அப்புறம் நீங்க எப்போ வந்துட்டு மாறுனீங்க? சார் உங்க ப்ளூ பிரிண்ட்ட வந்து போட்டு போட்டு காமிப்பா சார். நான் அத வந்து ம், கண்டுக்க மாட்டேன். ஒரு 4 டைம் 3 டைம்லாம் வந்து ஸ்பீக்கர்ல வச்சு விட்டுருவா சார். நான் அந்த சைடு ம், போக வர அப்படியே ஸ்பீக்கர்ல சவுண்டா வச்சு விட்டுருவா. ம், அந்த ஸ்பீக்கர்ல கேட்கிறப்போ உங்களோட வாய்ஸ பார்த்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நீங்க ஒவ்வொன்னா சொல்லி தரப்போ, குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்? ம், ம், குடும்பம்னா என்ன? எக்ஸ்பென்ஸ், ம், இன்கம் எல்லாமே நீங்க சொல்லி தரப்ப அப்பப்ப கேட்க ஆரம்பிப்பேன் சார். கேட்க ம், ஆரம்பிக்க கேட்க ஆரம்பிக்கிறப்போ இப்படியெல்லாம் இருக்கா? அப்படின்னு நான் இவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன் சார். கேட்டுட்டு இருங்க, இருக்கிறப்ப இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நாகராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே இப்ப சார். நீங்க பாத்தீங்களாங்க, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களோ, இல்ல நம்ம யாரோ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ யாராவது வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நடந்துக்கிறத வச்சு, இல்ல இனிஷியலா அவங்க வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றதோ, பேசுறதோ பத்தி நீங்க பெருசா மைண்ட் வந்துட்டு பண்ணிக்காதீங்க. நீங்க என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு சொல்லுவாரு. "ஒரு கன்னத்துல அறைஞ்சா இன்னொரு கன்னத்துல காமிக்கணும்" அப்படின்ட்டு. அதோட அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ரியலான அர்த்தம் அதுவாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, யார் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்களோ, இல்ல நீங்க சொல்ற மாரி கேட்கலையோ, உங்க சைடுல நியாயம் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய திரும்ப திரும்ப குடுங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கன்னாபின்னான்னு ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கன்னாபின்னான்னு பேசுனாங்க அப்படின்னா, நம்மளும் கன்னாபின்னான்னு பேசணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க கன்னாபின்னான்னு பேசினாலும், நீங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? சிரிச்ச அன்பா, அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க பேசுங்க. இந்த மாரி நீங்க ஃபியூ டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணும்போது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இல்ல ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். பீப்பிள் வந்துட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நான் என்ன தெரியுமா சொல்றேன் நானு?
மாறுறது வந்துட்டு என்ன அப்படின்னா அடுத்தவங்க வந்துட்டு நம்மள மாத்தவே முடியாது. அவங்கவங்களா தான் மாறணும். அந்த சேஞ்ச் தான் பெர்மனன்ட்டா வந்துட்டு இருக்கும். அதுதான் வாழ்க்கைய வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு நமக்கு தூக்கிட்டு போகும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இவரே வந்துட்டு 3, 4 தடவ வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தவரு, போக வர கேட்டுக்கிட்டே இருந்தவரு, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க, லாக் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவங்க என்னெல்லாம் ஆயிருக்காங்களோ, எனக்கு இது ஒரு பணம் சம்பாரிச்சத விடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேப்பியா இருக்காங்க. ஒரு ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆல்கஹால் எடுக்காம இருக்காரு. இதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்றாங்க, இல்ல ப்ளூ பிரிண்ட்ல நான் வந்துட்டு பேசுனத வந்துட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பூங்கொடி வந்துட்டு அவங்கள வந்துட்டு கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனோட விளைவு வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க, அந்த ஹார்வெஸ்ட்ட வந்துட்டு இப்ப அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ரூம்ல இருக்கக்கூடிய, இந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பீப்பிள், இல்ல வெளியில இருக்கிற பீப்பிள் ஒவ்வொருத்தருக்குமே இது வந்துட்டு என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. கொஞ்சம் நிதானமா இருங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருங்க. கொஞ்சம் சாஃப்ட்டா இருங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத வந்துட்டு விரும்ப ஆரம்பிங்க. விரும்ப ஆரம்பிச்சு, நீங்க அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலைய உங்களுக்குள்ள வச்சுக்கணும். கற்பனையில நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே. அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தான் மாறியிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். சார் அப்பவும் வந்து சரியா அ இது பண்ண மாட்டேன் சார். இவங்க வந்து அடிக்கொருக்கா வச்சு காமிச்சுட்டு உங்கள பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ம், உங்கள பத்தி ம், சொல்லிட்டே இருக்கிறப்போ நான் கேட்டுட்டே கண்டுக்க மாட்டேன் சார். ம், ஆனா வந்து உங்கள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு நான் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டேன் சார். அப்ப ஒரு டைம் ம், வந்துட்டு விட்டுட்டேன். கூட வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ம், எனக்கு இந்த கடன் பிரச்சனைனால தான் நான் இங்க போக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னால சொல்ல எகெயின்ஸ்டா தான் சார் இருந்தேன். ம், அப்புறம் உங்களோட ப்ளூ ம், பிரிண்ட் பார்த்து சவுண்ட் வச்சுட்டு வச்சு வச்சு விட்டுருவேன் சார். அப்ப நான் ம், போக வரையில பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருக்கிறப்ப என் பொண்ணு வந்து சொல்லிட்டே இருக்கு. அப்பா அவரு பாருப்பா நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி தராருன்னு. அவளும் ம், எந்திரிச்சு சொல்றப்ப என்னோட பொண்ணுனால தான் சார் நான் மறுபடியும் இதுல வந்தேன். அதுக்கு ம், காரணமே இவ தான் சார். என்னோட ஒய்ஃப் தான். அவ வந்து ம், நான் வந்து இந்த இதுல வந்து நான் சக்சஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீ சக்சஸ் பண்ண முடியாதும்மா. ம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 3 லொகேஷன் நான் பாக்குறேன். 3 லொகேஷன்ல மேனேஜரா இருக்கேன். ம், என்னாலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா சார். ஒரு ம், நைட்ல உட்கார்ந்து சொன்னா சார் அவ. நான் இந்த ம், ஃபீல்டுல வந்து ₹1,00,000 நான் எடுத்து தரேன். எடுத்து காமிக்கிறேன். ம், அப்படி எடுத்துட்டேன்னா நீ வேலைய விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டா சார் ஒரு நைட்டு. நான் ம், சிரிச்சேன். ஆனா அவ ம், சொன்ன மாரி நான் பண்ணுனேன் சார். அதுக்கப்புறம் ம், நான் மறுபடியும் டோட்டலா சேஞ்ச் ஆனேன் சார். அதுக்கு ம், எல்லாமே காரணம் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் தான் சார். அங்க வந்து பாக்குறப்ப எங்களோட கடன் எல்லாமே ம், எழுத ஆரம்பிச்சேன் சார். ம், 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 ம். ஒவ்வொன்னும் நீங்க சொல்றப்ப எழுதி பாக்கையில தான் சார் எங்களுக்கு அந்த கடன் வட்டி இதெல்லாமே சேர்த்து ₹40,00,000 கடன் இருக்கிறது தெரிய வந்தது சார். அதுக்கப்புறம் சரி. நாங்க சம்பாதி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்களா முதல்ல? ரொம்ப டார்ச்சர்னா சார் அந்த கடன் பிரச்சனையில சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி சொல்லி குடுத்துருவாங்க சார். எங்க இல்ல, போற இல்ல, என்ன இல்ல, 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 இல்லக்கா. நான் அதெல்லாம் கேட்கல. கடன் பிரச்சனை மத்தவங்க சொன்னாங்கன்லாம். நீங்க அவங்கள டார்ச்சர் பண்ணீங்களா இல்லையா? டார்ச்சர் பண்ணேன் சார் கொஞ்சம். கொஞ்சமா, நிறையவா? இல்ல சார் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணேன் சார். நெறைய பண்ணல சார். கொஞ்சம் பண்ணேன் சார். அதுக்காக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? இப்ப இல்லையா? கண்டிப்பா வருத்தம் இருக்கு சார். ஏன்டா நீங்க சொன் டார்ச்சர் வருத்தம் இருக்கு சார். அப்ப அத நீங்க சொன்னீங்களா அவங்ககிட்ட? ஆமா சார். சொன்னேன் சார். ஒரு நாள் நைட்ல கூப்பிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு சொன்னேன் சார். நான் தெரியாம பண்ணிட்டேன். நெறையா ம், ம். அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்னைய அறியாமயே நான் அழுதுட்டு சொல்லியிருக்கேன் சார். அப்படியா? தூக்க கலக்கத்துல சொன்னீங்களா? இல்ல இந்த முழிச்சிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா? இல்ல சார். ஒரு நாள் தெளிவா கூப்பிட்டு சொன்னேன் சார். ம், ம், அழுதுட்டு அதுவும் உங்க ப்ளூ பிரிண்ட் பார்த்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 7வது ப்ளூ பிரிண்ட்லயே 8வது ப்ளூ பிரிண்ட்லயே அவகிட்ட உட்கார்ந்து பேசி அழுது சொல்ல சார். நெறைய நெறைய தப்பு பண்ணிட்டேன். சரி ம். 2 பேரும் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நானே இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஓகே. இப்ப பார்த்தீங்களா, நாகராஜ் வந்துட்டு என்ன எப்படின்னா, முதல்ல அவரோட மனநிலை வந்து நாகராஜ யாருமே புரிஞ்சுக்கல. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காரணம். ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு பூங்கொடி வந்து ஓரளவுக்கு வந்துட்டு டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணதோட விளைவு, இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு டார்ச்சர் வந்துட்டு கொஞ்சமா பண்ணேன்னு சொல்றாரு பப்ளிக்கா. அ அந்த மாரி இருந்தவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்படி மாறி இருக்காரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு நல்லவங்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். கெட்டது விஷயங்கள் சிலது இருக்கும். ஒவ்வொரு கெட்டவங்ககிட்டயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஒரு வால்மீகி வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த க க க வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி, அ வழிப்பறி கொள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாராம். அவர் திருந்துனதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய காவியம் வந்துட்டு என்ன அப்படின்னா படைச்சிருக்காரு. நம்ம காவியம் படைக்க வேணாம். அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ளயாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு அமிக்கபிளான சிச்சுவேஷன வந்துட்டு கொண்டு வரணும். சரி, ஓகே.
சூப்பர். அப்புறம் வேற என்ன? இப்ப அப்புறம் எப்படி அவங்க இருக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இப்ப பரவாயில்ல சார். நல்லா இருக்கு சார். இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நெறைய பேருக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். வெல்னஸ் கோச்சா இதாயிட்டு முத்தூர்ல ம். இருந்து ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு 2 மாசம் இருக்கு சார். ரிசைன் பண்ணிட்டு இப்ப ஃபுல் டைம் இறங்கி பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, சரி. எப்படி உங்களோட எதிர்காலத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப சூப்பரா இருக்கு சார். முதல்ல இருந்ததை விட இப்ப சூப்பரா இருக்கு சார். 10 லட்ச ரூபாய் கடனையும் கட்டியிருக்கோம் சார். எவ்வளவு நாள்ல கட்டுனீங்க இது மொத்தம்? நீங்க கட்டுனீங்களா? உங்க ஒய்ஃப் சம்பாதிச்சு கட்டுனாங்களா? இல்ல சார் 2 பேர் சேர்ந்து தான் சார். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, இந்த வெல்னஸ் கோச் மூலியமா தான் சார் கட்டணும். கொஞ்சம் ம், கொஞ்சம் ம், வர்றது 50,000 வந்தால் ஒரு 25,000 ரூபாய் கடனை கட்டுவோம். 25,000 ரூபாய் எடுத்து வச்சுக்குவோம் சார். அப்புறம் ம், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எங்க இன்கம் அதிகமாச்சு சார். அந்த ராயல்டி அமௌண்ட் அப்படியே டோட்டலா கடனை கட்டிருவோம் சார். ரீட்டெயில் ம், பண்ற காசுல நாங்க இது பண்ணிக்குவோம் சார். ம், 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 ம். அப்படியா? ஃபேமிலிக்கு எடுத்துக்குவோம். அப்படி 2 பேரும் நீங்க சொன்ன அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு, 40 ம், லட்ச ரூபாய் கடன் இருக்குன்ட்டு அப்ப நாங்க 2 பேரும் ஐடியா பண்ணோம் சார். வர்ற ம், அமௌண்ட் ராயல்டி அமௌண்ட்ட கடனா கட்டிறலாம். ம். ரீட்டெயில் பண்றப்ப நம்ம ஃபேமிலிக்கு இது பண்ணலான்ட்டு இதுவரைக்கும் வர அமௌண்ட்ட டோட்டலா பாத்தீங்கன்னா, என்ன அமௌண்ட் வருதோ அத கட்டி விட்டுட்டு, ரீட்டெயில் பண்ற அமௌண்ட்ட மட்டும் நாங்க வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்குவோம் சார். ஓகே. சரி. இப்போ உங்களோடது நீங்க இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு மெயினான லர்னிங் வந்துட்டு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் உங்களோட ப்ளூ பிரிண்ட் தான் சார். ஓ! ஓகே. அதுதான் காரணம்ங்கிறீங்களா? இல்ல அந்த ப்ளூ கண்டிப்பா. பிரிண்ட்ல நீங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மண்டையில அடிச்ச ஒரு மாரி ப்ளூ இறங்கி உள்ள பிரிண்ட் பாருங்க. மிஸ் பண்றது இல்ல சார். அவன் எந்திரிக்கிறாளோ இல்லையோ நான் எந்திரிச்சு முதல்ல உட்காந்துருவேன் சார். ம், ம். இதுவரைக்கும் எத்தன பார்த்திருக்கீங்க? சார் அந்த 7 தவிர மீதி எல்லாமே பார்த்திருக்கேன் சார். ஒரு 6, 7 பார்க்கல மீதி எல்லாம் 28வது, 29வது அது வரைக்கும் பார்த்திருக்கேன் சார். 21 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெகுலரா. ஆமா. ஆமா சார், ஆமா சார். சூப்பருங்க. உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? பொண்ணுக்கு 13 வயசு ஆச்சு சார். என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க இந்த உங்க உங்க பொண்ணுகிட்ட உங்கள பத்தி உங்க ஃபேமிலில என்ன மாரி மாற்றங்கள் தெரியுது முதலைக்கும் இப்பயும்? அப்பா, அம்மா இப்போ கிட்ட அந்த குழந்தை. எல்லாருமே மதிக்கிறாங்க சார். அம்மா, அப்பா, ம், தங்கச்சி எல்லாருமே மதிக்கிறாங்க சார். ஒரு ம், நேத்து பாருங்க விஷயம் பண்ணணும்னா கூட என்கிட்ட இப்ப கேட்டுட்டு தான் சார் பண்றாங்க. முதல்ல மதிக்கவே மாட்டாங்க. ம், நேத்து என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து காது குத்து சாரி ஒரு சீர் வைக்கணும்னு சொல்லி வந்து கேட்டுட்டு எப்ப வந்து மதிக்கவே மாட்டா. இப்ப வந்து கேட்டுட்டு பண்றா சார். என்ன ம். பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்னு கேட்கிறா சார். அந்த அளவு இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஓ! ஓகே, முதல்ல ஓகே, ஓகே. கண்டுக்க மாட்டாங்க சூப்பர், சார். என்னமோ சூப்பர். பண்ணிட்டு போறோம். ம், 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 அப்படிதான் சார் பார்ப்பாங்க. ஏன் கடன்காரன் வீடு விக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இவங்கிட்ட ம், என்னத்த போய் கேக்குறது? ஆனா இன்னைக்கு இப்ப சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் மதிக்கிறாங்க சார். நான் ம், சொல்றது கேட்கறாங்க சார் இப்போ ஃபேமிலில. ம், 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 என்ன சொன்னாலும் கேட்கறாங்க சார். முதல்ல கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சோ அதையும் கூட ம், நேத்து ஒய்ஃப் சொல்லி காமிச்சா. நமக்கு இந்த மாரி ஒரு வெல்னஸ் கோச் ஆனனால தான் நம்ம இப்படி எல்லாம் பண்றாங்க, மதிக்கிறாங்க. ம், நம்ம இத அச்சீவ் பண்ணணும். இன்னும் இத விட பெட்டரா பண்ணணும். நம்மளுக்கு கீழ இருக்கிறவங்க இத விட கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் இறங்கி ம். பயங்கரமா டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். முதல்ல கடன் வாங்கி நீங்க ஆடம்பரத்த காமிச்சு மத்தவங்க கெத்தா நினைக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? கண்டிப்பா அன்னைக்கு சார். உங்களுக்கு சிக்கலானது. இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க நிஜமாலுமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க? நிஜமாலுமே நீங்க வந்துட்டு சம்பாரிச்சு கெத்த காமிக்கிறீங்க. எந்த கெத்து பிடிக்குது? இப்ப இருக்கிறதா சார். முதல் வந்து வேஸ்ட் சார். ம். போலியான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம போகக்கூடாது. அது வந்துட்டு என்ன கண்டிப்பா, அப்படின்னா, நமக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா, அதனோட கண்டிப்பா. சுமையை நம்ம தான் வந்துட்டு தாங்குற மாரி இருக்கும். சூப்பர். ஓகே. சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாம்மா பூங்கொடி? சார் இல்ல சார். ம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதாவது என்ன மாதிரி நாங்கலாம் லட்சங்கிறது வந்து கடனா தான் வாங்கியிருக்கோமே. ம், சம்பாதிக்கிறோம் அப்டின்னா, அது நான் வந்து வெல்னஸ் கோச் ஆன அப்புறம் தான் சார் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் நாங்க லேர்ன் பண்ணிட்டு தான் இன்னைக்கு ஃபேமிலியோட ஹேப்பியா இருக்கணும். ஃப்ரம் த ஹார்ட் வந்து நீங்க, ம், உங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அது மட்டும் தான். ஒரே ஒரு ம், கொஸ்டின் மட்டும் இருக்கு சார். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. ம். கேளுங்க. சார் எனக்கு வந்து இப்ப என்னன்னா, இப்ப ம், எங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க லேடீஸ்க்கு, இல்ல ஜென்ட்ஸ்க்கோ யாரானாலும், ம், கோல் அப்படிங்கிறது மினிமம் லெவல் தான். இப்ப எனக்குன்னா ஒரு ரூ. 40,00,000 இருக்குன்னா, இந்த ரூ. 40,00,000 பணம் சம்பாதிக்கணும்ன்றது என்னோட கோல். ஏன்னா கடன்காரன் தொரத்துறாங்க, ஓடணும், ஓடி தான் ஆகணும். ம், நீங்க வந்து கோல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா சார்? ம், இப்போ இது அடுத்த கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணாலுமே, இதே வேகம் குறையாம நான் ஓடணும் அப்படின்னா, நான் இன்னும் என்ன மாதிரி என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் சார்? ம், 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 ம். இது ரொம்ப நல்ல கொஸ்டின் தான் இது. இப்ப தேங்க் யூ நம்ம சார். வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கோல வந்துட்டு நீங்க அடையறதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜர்னிலுக்குள்ள இறங்கி அந்த களத்துல கோதால வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இறங்குறீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். எஸ் சார். அ இப்ப நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறங்குறீங்க. அந்த கோதால வந்துட்டு நீங்க இறங்குறீங்க. இறங்கும்போது ஓகே. நீங்க என்ன அப்படின்னா, ஒரு அந்த கோல வந்துட்டு நீங்க போய் அச்சீவ் பண்றீங்க. சரியா? எஸ் சார். அந்த கோல நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது அச்சீவ் பண்ணது வந்துட்டு ஒரு பார்ட்டு.
2வது பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அச்சீவ்மெண்ட்ட வந்துட்டு அந்த பொசிஷன வந்துட்டு ரீட்டெயின் பண்ணிக்கணும். இப்ப ஓகே ஒரு சார். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஓகே சார். உங்களோட கோல் வந்து நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற ஆளு. உங்களோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்குறீங்க. சரியா? ஆமா. ஆமா நீங்க சார். அந்த சைக்கிள் வாங்குற அந்த அந்த ப்ராசஸ்ல அந்த சைக்கிள் வாங்குனதுக்கு அப்புறம், சைக்கிள் இல்லாம நீங்க நடந்து போகக்கூடாது. ஓகே, ஓகே சார். புரியுதா? புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுது சார். புரியுது சார். நீங்க புரியுது. இதே வந்துட்டு நீங்க ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறவங்க, நீங்க வந்துட்டு ஒரு பைசைக்கிள் நீங்க ஒரு ஒரு மோட்டார் பைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்குறீங்க. நீங்க எஸ் அந்த சார். கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பைக் இல்லாம, பெட்ரோலுக்கு காசு இல்லாம, இல்ல அத நீங்க வித்துட்டு, நீங்க திருப்பி வந்துட்டு சைக்கிள்ல வந்துட்டு போக்கூடாது. ரீட்டெயின் பண்ணணும். அந்த பொசிஷன வந்துட்டு ரீட்டெயின் பண்ணணும். ஷூர் சார். நீங்க ஒரு பைக்க நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க கார் வாங்கணும் அப்படின்னா, கார் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க வாங்குறது உங்க கோலா இருந்தது அப்படின்னா, அந்த பைக் பொசிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீட்டெயின் பண்ணி, அங்கிருந்து நீங்க வந்து நீங்க மூவ் ஆயி, நீங்க போய் கார் வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்கணும். கார் வாங்குனதுக்கு அப்புறமேட்டு, கார் இல்லாம நீங்க பைக்லயோ, இல்ல நீங்க சைக்கிள்லயோ, இல்ல நடந்தோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா போக்கூடாது. நீங்க ஷூர் ஏரோப்ளேன்ல சார். நீங்க போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும், இல்ல ஏரோப்ளேன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும், இதுதான் பொசிஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். போயிட்டு அந்த பொசிஷன வந்துட்டு ரீட்டெயின் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும், யார் வேணாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க பண்றதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, அநியாயத்துக்கு கொடூரமா, கொடுமையான நேர்மை வந்துட்டு இருக்கணும். ஷூர் சார். ஹம்பிளான பெர்சனா நீங்க இருக்கணும். ஆனஸ்டான பெர்சனா நீங்க இருக்கணும். நன்னெறியிலிருந்து நீங்க அந்த நெறியிலிருந்து தவறவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இப்படிதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கால சூழ்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான்ங்கிறது நீங்க இப்ப வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடி வந்துட்டு கிடையாது இப்போ. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பொசிஷன் ஹெல்த் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, இன்கம் வைஸும் அதிகமா வரும்போது, நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, பணிவு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க? நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணிவு வந்துட்டு என்ன அப்படின்னா போயிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உட்கார்றீங்களோ, குனிஞ்சீங்க அப்படின்னா, நீங்க நிமிர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? ஓ ஓகே சார். சூப்பர். தேங்க் யூ வெரி சார். குட். ஒன் மோர். இது மாரி தேங்க் யூ ஸோ மச். எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ. எனக்கு ரொம்ப தேங்க் யூ. சந்தோஷம். இது மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றது? குடும்பம் குடும்பமா பீப்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமாவும். இது ரொம்ப யூனிக்கான ரூம்ங்க. 2வது வந்துட்டு என்ன அப்படின்னா, அ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்படி சொல்றதுங்க? இ இது இப்ப நீங்க இவங்கள பார்த்தீங்களோ, இந்த மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா, 22 வருஷமா இந்த மாரி பீப்பிள் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறத வந்துட்டு என்ன அப்படின்னா, அத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. அந்த மாரி அவங்க பெனிஃபிட் ஆகுறதுக்கு வந்து, அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னோட வேலை. எங்க வீட்ல எல்லாருமே ரிட்டயர் ஆயிட்டாங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, ரிட்டயர் ஆகல. எனக்கு எல்லாமே இருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அ இப்ப நான் ரிட்டயர் ஆயிருந்தேன்னா, இந்த நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு பேசுறதுக்கோ, இல்ல உங்கள பார்க்கறதுக்கோ வாய்ப்பு வந்துட்டு கிடையாது. நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள நம்ம யாருக்கும் குடுக்காம நம்ம வச்சிருக்கிறது வந்துட்டு, நேச்சருக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா போறோம் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். சரியா? அதனால கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இத வந்துட்டு என்ன அப்படின்னா செய்யணும். அடுத்து இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்க. வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட அனுபவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா, ப்ராப்ளத்த வந்துட்டு என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சார் ஐ வணக்கங்க ஒ சார். யாருங்க அது? சத்யாங்க சார். பழனியிலிருந்துங்க சார். சத்யா, பழனியா? ஓகே. ஆமாங்க சார். பழனியிலிருந்து சத்யா கனெக்ட் ஆயிருக்கேங்க சார். சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ம். சார் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜுங்க சார். ம். அந்த டைம்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏ, பிஎட் கிராஜுவேட்டுங்க சார். ம். பிஎட்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட்டுங்க சார். ம். எங்க ஹஸ்பண்ட் வந்து பிஏ, பிஎட் 2 பேருமே டீச்சிங் லைன்ல தாங்க சார். நான் வந்து டீச்சரா வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டேக் கம் ம். இன்கம் வந்து ஒரு 6,000 குடுப்பாங்க சார். ம். எங்க ஹஸ்பண்ட் வந்து டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சின்ன சின்ன வேலை கடைகளுக்கு கூலி வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தாருங்க சார். ம். அதுல வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து ஒரு 7,000 இன்கம் வருங்க சார். ஸ்டாண்டர்டான அவருக்கு அங்க போய் அடிமையா வேலை செய்யற வாழ்க்கை வந்து பிடிக்கவே இல்லைங்க சார். ஒரு 3 ம். மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு வேற பக்கம் சூப்பர்வைசரா போகிறது, அசிஸ்டன்டா போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு வந்து போயிட்டு இருந்தாருங்க சார். இது மாரி எவ்வளவு நாள் நடந்ததும்மா? ஒரு 3 வருஷம் இந்த மாதிரி தாங்க சார் போயிட்டு இருந்துச்சு ம். ஹஸ்பண்ட்க்கு. சரி. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து 1 வருஷம் படிச்சேங்க சார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க மாமியாரோட சப்போர்ட்ல தாங்க சார் படிச்சேன். அதுக்கப்புறம் ம். வந்து அவங்க தான் படிக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேங்க சார். அ. ம். இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க 2 பேத்துக்கும் சேர்த்துனா கூட ஒரு ரூ. 10,000 இன்கம் கூட வராது. ம். எங்களுக்கு மணிய ஹேண்டில் பண்ணவும் தெரியாது.
ம், நாங்க வர இன்கம் எல்லாத்தையுமே எங்க மாமியார்ட்ட குடுத்துருவோம். எங்க மாமியார், மாமனார் 2 பேருமே ஹெட் ஸ்டாஃப் நர்ஸுங்க சார். ம், ஜிஹெச்ல. ஸோ ம், 2 டோட்டலா ஃபேமிலி ரன் பண்றது எல்லாமே எங்க மாமியார் தான் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ம், ம், அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தாங்க சார் இருந்தோம். இப்படி இருந்தா லைஃப்ல முன்னுக்கு வர முடியாது. ஒரு சின்னதா ம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஃபேன்சி ஸ்டோர் வந்து எங்க ஹஸ்பண்ட் ஆரம்பிச்சாங்க சார். நான் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அவங்களுக்கு ம், அதுல அனுபவம் இல்லாதங்காட்டி அது டோட்டலா வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க சார். ம், அப்புறம் ம், வந்து சரி 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ம், நாங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி ஒரு காலேஜ்ல கேன்டீன் கேட்டரிங் வந்து எடுத்திருந்தோங்க சார். ம், அங்க போய் 2 பேரும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ம், உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா நான் அங்க போயிருந்தேங்க சார். ம், ம், ஹஸ்பண்டுக்கு ம், சப்போர்ட்டா போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா சார், அங்க சர்வன்ட்ஸ் எல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அதுலயும் இன்கம் வந்து கையில வரவே இல்லைங்க சார். கையில ம், பணமா எதுவுமே பார்க்க முடியலங்க சார். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து 2 பேருமே இன்கம் இல்லாம இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, வீட்டு சைடுல எங்க மாமியார் சைடுல இருந்து ரொம்ப பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். ம், அந்த டைம்ல நாங்க சர்வன்ட்ஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டு, ம், அந்த டேபிள் கிளீன் பண்ற ஒர்க் கூட சார் நான் தாங்க சார் பார்த்துட்டு இருந்தேன். ம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். சரி. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இப்படிதான் நம்ம லைஃப் போகுமா? ம், அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேங்க சார். அந்த டைம்ல அ அவங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டு அவங்களே வந்து குக் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க சார். சரி. இந்த மாரி ஸோ சிச்சுவேஷன் வந்துட்டு எவ்வளவு வருஷமா நீங்க இந்த மாரி இருந்தீங்க? சார் ஒரு 6 மந்த்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ல தாங்க சார் இருந்தோம். எப்ப? 2017லங்க சார். சரி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வந்து ரொம்ப டிட்டோரியேட் ஆயிருச்சுங்க சார். என் மேரேஜ் ஆகி 6 இயர்ஸா வந்து எனக்கு பேபி கன்சீவ் ஆகவே இல்லைங்க சார். எங்க ம், மாமியார், மாமனார் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்ட்ட எல்லாத்துட்டயும் கூட்டு போனாங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து நார்மல் தான் வந்துச்சுங்க சார் 2 பேத்துக்குமே. ம், எக்ஸஸ் வெயிட் வந்து ஒரு 12 கேஜி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேங்க சார். ஸோ வெயிட்ட குறைச்சா நமக்கு வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குமோ அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க நேரத்துல, பக்கத்து வீட்டு அங்கிள் மூலியமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க சார். அங்க போய் 12 கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணேங்க சார். எங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு 14 கேஜி வெயிட் லாஸ் பண்ணாங்க சார். ஸோ ம், ம், அந்த டைம்ல ஹெல்த் டிட்டோரியேட் ஆயிட்டு இருந்தா, பேக் பெயின், நீ பெயின் எல்லாமே இருந்துச்சுங்க சார். எல்லாமே ரெக்கவர் ஆகி வெளிய வந்தோங்க சார். ம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டே இல்லாம கன்சீவ் ஆனாங்க சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தோங்க சார். எத்தன வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது உங்களுக்கு? 6 வருஷம் கழிச்சு பாப்பா வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாம கன்சீவ் ஆனாங்க சார். அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனீங்க? ஆமாங்க சார். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல ட்ரீட்மெண்ட் போனோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து ஆ அந்த ஸ் அ டிவோஷனலா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சாமி பக்தியிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க சார் அவங்களுக்கு. அதிலேயே ம், ஃபுல்லா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த புத்து மண்ணெல்லாம் குடுத்து அந்த டைம்ல வந்து என்ன சாப்பிட சொல்லுவாங்க சார். ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸா இருக்குங்க சார். அந்த மண்ணெல்லாம் முழுங்கவே முடியாதுங்க சார். ம், ம், கன்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியெல்லாம் வந்து ஒரு இல் ட்ரீட்மெண்ட்டுங்க சார். ம், அந்த சைட்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எதுவும் இன்கம் இல்லாதனால, அவருனாலயும் எதிர்த்து எதுவுமே பேச முடியலங்க சார். ம், 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 ஆ பாப்பா ம், வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா கன்சீவ் ஆயிட்டாங்க சார். ரொம்ப ஹேப்பியா இருந்தோம். பெரிய ம், ஸ்ட்ரகிள் என்னன்னா, பாப்பா 9 மந்த்ஸா இருக்கும்போது வீட்ல ஃபேமிலில ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆயி, ம். எங்க மாமியார் வந்து எங்க 2 பேத்தையுமே வெளிய அனுப்பிட்டாங்க சார். நல்லா எப்ப செட்டிலா நடந்தது? தாங்க எப்ப சார் இருக்காங்க. நடந்தது? அவங்க எப்ப எப்ப நடந்ததும்மா இது? 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடிங்க சார். வீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. ஆமாங்க சார். ம். குழந்தையோட எம்ப்டி வந்துட்டீங்க. ஹேண்டோட போறதுக்கு ம், ஆமாங்க சார். பாப்பா வந்து நிற மாச கர்ப்பிணிங்க சார். 10 நாள்ல டெலிவரி ஆக போகுதுங்க சார். ம், ம், டைம்ல வந்து எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாதுங்க சார். ஏன்னா ம், அவங்களுக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்க சார். எங்க மாமியார், மாமனார நம்பி மட்டும் நான் வந்து 2 பேருமே லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தோம். ம், ம், ம். அந்த ஹலோ? மாரி டைம்ல வெளிய அனுப்பி எங்க போறதுன்னு தெரியல சார். சார் ம். கேக்குதாங்க சார்? கேக்குது, கேக்குது. சொல்லுங்கம்மா. ம், ம், எங்க போறதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்ல வந்து பாப்பா டெலிவரி ஆகுற வரைக்கும் மட்டும் எங்க அம்மா வீட்ல ஒரு 3 மந்த்ஸ் வந்து அங்க வந்து இருந்தோங்க சார். ம். சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க? பாப்பா வந்து டெலிவரி ஆயிட்டாங்க சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல தாங்க சார் உங்கள பார்க்கறதுக்கான அந்த 9 மந்த் ஒரு 1 1/2 ஒரு 2017 செப்டம்பர்ல உங்கள பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க சார். அப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஆழமா இறங்கிருச்சுங்க ம், சார். என்னன்னா, ஆ செல்வ சீமானாகவும், செல்வ சீமாட்டியாகவும் நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க சார். ம்,
அந்த வார்த்தை செல்வ சீமானா வாழணும், செல்வ சீமாட்டியா வாழணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆழமா இறங்கிருச்சுங்க சார். ம், அந்த வீட்டை விட்டு எம்ப்டி ஹேண்டா நான் வெளியே வரும்போது என்னால முடியும் அப்படிங்கிற எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த வார்த்தை தாங்க சார். ம், 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 பாப்பா வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆனாங்க சார். ம், டெலிவரி ஆயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ் அ வெல்னஸ் கோச்சா நான் வந்து ப்ரொமோட் ஆனேங்க சார். ம், ப்ரொமோட் ஆயிட்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ரொம்ப ம், சீரியஸா வந்து பண்ண ஆரம்பிச்சேங்க சார். ஏன்னா சப்போர்ட் வந்து வேற யாருமே இல்ல. ஃபுட் மட்டும் ம், இல்ல, நம்ம லைஃப் லேர்ன் பண்றதுக்கும் இதுதான் அப்படிங்கறதுனால பக்கத்துலயே வந்து ஒரு 3 மந்த்ஸ் பீரியட் தாங்க சார் எங்களுக்கு டைம். ம், அதுக்கப்புறம் அம்மா வீட்ல இருந்தாலும் அம்மா வந்து ஏதாவது நினைச்சுப்பாங்க. ஃபேமிலில நிறைய பேர் பேசுவாங்க. இவருக்கும் ம், ரொம்ப அன்கன்வீனியன்ட் சார் மாமியார் வீட்ல இருக்கிறதுனால. ம், 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 அதனால ம், பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து ஒரு வீடு வந்து ஒரு புதுசா வீடு கட்டிட்டு இருந்தாங்க சார். ஸோ அங்க வந்து ஒரு 6000 ரெண்ட்டுக்கு வந்து வந்தோங்க சார். எம்ப்டி ம், ஹேண்டா வெளியே வந்தோங்க சார். நாங்க இன்னைக்கு வந்து அந்த 6000 வீட்ல 2 பெட்ரூமோட வீடு இருக்குங்க சார். இப்ப ம், வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை ஜாமானும் எங்க வீட்ல இல்லாத பொருளே இல்லைங்க சார். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். நீங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து நீ இண்டிபெண்டா உன்னால வாழ முடியும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இன்டிமெண்டா செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்பிடென்ட் கொடுத்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். ம், 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 ம். இப்ப சரி. வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ வெல்னஸ் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 61,000 வந்து earn பண்ணி என் லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்றதுல அந்த டைம்ல பாப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே தாங்க சார், பாப்பாவை மடியில வச்சுட்டே தான் நீங்க கொடுக்குற நீங்க குடுக்குறத ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே தாங்க சார் கேட்பேன். பாப்பா வந்து அழுதுட்டு இருப்பாங்க. மடியில ம், வச்சுட்டு அவங்களையும் கேரி பண்ணிட்டு, ம். நீங்க நானும் கத்துக்கிட்டு பீப்பிள்க்கும் கைட் பண்ணிட்டு இருக்கேங்க சார் இப்ப நானு. ஓகே. இப்போ உங்க மாமனார், மாமியார் என்ன சொல்றாங்க? சார் அவங்க வந்து தனியா இருக்காங்க சார். பள்ளியில் இருக்காங்க சார். ம். அவங்க கிட்ட பேசுறது இல்ல நீங்க. இல்லைங்க சார், பேசுறது இல்லைங்க சார். அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இன்னும் நீங்க லைஃப்ல மேல போவீங்க. முடியுமா? சார் யார நீங்க மன்னிச்சாலும் சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். யார மன்னிச்சாலும் மன்னிப்பேன். அவங்கள மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றீங்களா? அ? அப்படியா? இல்லைங்க சார். அந்த பெயின்ஃபுல் முழுசா ப்ராசஸ்ல நான் இருந்து என்னால பேசுறத வெளிய வரவே உங்களுக்கு முடியலங்க. எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க நான் உங்கள எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. சரியா? இப்ப இவங்க யாரோ வந்துட்டு என்ன ஆமாங்க அப்படின்னா 1 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுனத வந்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்டு, அதிலிருந்து அவங்களோட லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வல்லமை வந்துட்டு உங்களுக்கும் இருக்கு. யார்கிட்ட நீங்க பேசுறீங்களோ, நீங்க பேசுற வார்த்தைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில வந்துட்டு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும், இரக்கத்தையும் ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம வார்த்தைகள வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம உபயோகம் பண்ணும்போது, அது வந்துட்டு பார்த்து நம்ம வந்துட்டு பண்ணணும். எல்லாரும் பயனடைகிற மாரி இருக்கக்கூடிய வார்த்தைகள நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்பயுமே ரேடியேட் பண்றது வந்துட்டு நம்ம பழக்கமா இருக்கணும். 2வது வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு உங்க வீட்ல எல்லா பொருளும் இருக்குங்கிறீங்க. சரியா? லாஸ்ட் மந்த் ஆமாங்க வந்துட்டு ஒரு சார். 60,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணேன்னீங்க. இதுக்கு வந்துட்டு ஆமாங்க காரணம் சார். வந்துட்டு உண்மையான காரணம் உங்க மாமியார் தான். உங்கள வீட்ட விட்டு அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அவங்க தான் காரணம். அவங்க அந்த மாரி அனுப்பல அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு ஒரு ரோஷம் வந்திருக்காது. சரியா? சரிங்க எனக்கு சார். கூட பிகினிங்ல வந்துட்டு எங்க அப்பா, அம்மா மேல வந்துட்டு எனக்கு வருத்தம் இருந்தது. கஷ்டத்துல எனக்கு உதவல அப்டின்னு சொல்ட்டு. ஆனா இன்னைக்கு நான் எப்படி நல்லா இருக்கிறனோ, நான் என்னவா இருக்கிறனோ, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு முதற் காரணம் வந்துட்டு அவங்க தான். அன்னைக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நானும் அப்படியே தான் இருந்திருப்பேன். சரியா? இந்த செஷன் முடிஞ்சதுமே சரிங்க சார். நீங்களும் உங்க வீட்டுக்காரங்க பழனியில தானே நீங்க இருக்கிறீங்க? இல்லைங்க சார். பழனியிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே பரவால்ல. நீங்க பக்கத்துல கிளம்பி போய் இருக்குங்க அவங்க சார். மாமனார், மாமியார வந்துட்டு நேர்ல பாருங்க. அவங்க உங்கள சந்தோஷமா வரவேற்பாங்க. சரியா? சைலண்ட் ஆயிட்டீங்க. இருக்கிற அந்த என்ன சொல்றீங்க? சார். கட் ஆயிடுச்சு. சதி பண்ணிடுச்சு நெட்டு. சொல்லுங்க. கேக்குதா? சார் கேக்கலையா? நான் இந்த அளவுக்கு வந்து எ- கேக்குதுங்க சார். ம். நான் சொல்றத கேட்பீங்களா? நான் சொல்றத கேட்டீங்க. சரி. கண்டிப்பா கேக்குறேன். போய் கண்டிப்பா பார்க்கறீங்களா? கேக்குறேங்க நீங்களும் சார். ஹஸ்பண்ட், குழந்தையோட போய் பார்க்கறீங்களா? பாக்குறேங்க சார். உடனே வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. கேள்வி இருக்கா? சார் நான் கேள்வியா கேட்கணும்னு நினைச்சதை நீங்களே வந்து ஆன்சரா சொல்லிட்டீங்க சார். என்னன்னு? என்னால வந்து நீங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார். என்னால அந்த மன்னிக்கிறதுக்கு உண்டான அந்த பக்குவம் வந்து எனக்கு வரலங்க சார். அந்த இடத்துல என் மைண்ட் செட்டை எப்படி மாத்திக்கணும்னு நான் கேள்வியா கேட்கலாம்னு நினைச்சேங்க ஈகோ சார். ஈகோ நீங்களே பதில் ஈகோ சொல்லிட்டீங்க சார். ஒருத்தவங்க எப்படி போய் நம்ம வந்துட்டு அவங்கள பார்க்கறது, பேசுறது, என்ன மனசுல வச்சு அந்த நடந்தது வந்துட்டு மனசுல இருக்கிறது இயற்கை தான்.
அது ஜஸ்ட் சரி இக்னோர் பண்ணுவோம். இக்னோர் ஏன்னா வேற யாராவது இருந்தா பரவாயில்ல. உங்களோட சரிங்க சார். உங்க அவங்க அவங்க அம்மா அப்பா கொடுத்த உடம்பும் உயிரும் தான் உங்க வீட்டுக்காரர். அந்த உடம்பும் ஆமாங்க உயிரும் சார். நீங்களும் கொடுத்தது தான் உங்களோட குழந்தை. அதனால இது ரத்த பந்தம் வந்துட்டு அப்படின்னா இருக்கு. அது விட்டு கொடுத்து சரிங்க சார். போங்க. விட்டு கொடுத்து போங்க. சிக்கல் ஆனதுன்னா கூட சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ட்ரெயின் ஆயிருக்கீங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே. ஆமா கங்க்ராச்சுலேஷன். குட் ஜாப். ஆமாங்க குட் சார். ஜாப். ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு டன். நீங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு கான்வர்சேஷன்ல உங்களோட லர்னிங் என்ன அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு டீப் லர்னிங் வேணும் அப்படின்னா நீங்க இந்த செஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ரெகுலரா நீங்க இருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே லைஃபையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு சிக்னேச்சர் ப்ரோக்ராம் பார்த்து நீங்களும் இன்னும் டீப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான வெல்த்தியான கம்யூனிட்டியை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த செஷன் இதோட முடியுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது எல்லாமே நான் வந்துட்டு பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மிஷன் 2030க்குள்ள ஒரு 1 crore ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புள் ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியா ஒரு வெல்னஸ் கோச்சா அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வந்துட்டு அப்படின்னா கிடைக்கணும். இதுதான் என்னோட ஒரே மிஷன். ஓகே, ஆல் த பெஸ்ட். நாளைக்கு 2 மணிக்கு அகைன் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.